மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக கோவைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, 2 நாள் பயண திட்டம் என்ன? அபிநயா, 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வந்திருக்கிறார். கோவை பீளமேடு பகுதியில் கோவை மாவட்ட பாஜகவிற்காக புதிய கட்சி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாஜக அலுவலகத்தை நாளை காலை திறந்து வைக்கிறார். அதன் பின்னர் ஈசா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய சிவராத்திரி விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை இரவு அங்கு தங்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுதினம் காலை ஈசா யோகா மையத்திலிருந்து கிளம்பி உத்தரப்பிரதேச மாநிலம் செல்ல இருக்கிறார். இதுதான் அவருடைய பயண திட்டம். 2 தினங்கள் கோவையிலேயே முகாமிட்டு இந்த பணிகளில் ஈடுபடுவதுடன் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசுகிறார். இதற்காக விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்த அமித்ஷாவிற்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக தொண்டர்கள் திரளாக திரண்டு நின்று அவரை வரவேற்றார்கள். மலர் தூவியும் மேலதாளம் முழங்கவும் அமித்ஷாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் திரளாக திரண்டு வந்து இந்த உற்சாக வரவேற்பினை அளித்தார்கள். இந்த உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் தங்குவதற்காக சென்றிருக்கிறார். அவருடன் அண்ணாமலை மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் தற்போது அவருடன் உடன் சென்றிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணி அளவில் நடைபெறக்கூடிய பாஜக புதிய அலுவலக திறப்பு விழாவில் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறார். அபிநயா, கோவைக்கு 2 நாள் பயணமாக அமித்ஷா வந்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் பிரசாந்த் கிஷோர் அவரை சந்தித்திருக்கிறார். நாளை தாவேகா ஆண்டு விழாவில் என்ன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இந்த ஆலோசனையில் என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன? அபிநயா, தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா துவக்க விழா நாளை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொள்வதாக ஒரு தகவலானது வெளியானது. அதைத் தொடர்ந்து தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜயின் வீட்டில் பிரசாந்த் கிஷோர், கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து பேசிக் கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நாளை அந்த நிர்வாகிகள் மத்தியில் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கலாம் என்றெல்லாம் ஆலோசனைகள் நடந்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. நாளை ஒரு புதிய தகவலை விஜய் அவர்கள் அறிவிக்க உள்ளார். அதுக்காக காத்துக் கொண்டிருக்கும் என்றெல்லாம் தகவல்களானது வெளியானது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நாளை திருப்பங்கள் அங்கு நடக்கலாம் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக அதற்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அங்கு தகவலான வெளியானது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பிரசாந்த் கிஷோர், விஜய், புஷி ஆனந்த் ஆகியோர் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.